Welcome to Arts Achievers. நம்ம இப்ப பார்க்க போறது 12th standard accounts chapter 2ல exercise 11th sum compute income from subscription for the year 2018 from the following particulars relating to a club. Particulars 1/1/2018, 31/12/2018, outstanding subscription 3000, 5000, subscription received in advance 4000, 7000, subscription received during the year 18,000 rupees 2018 rupees 45,000. ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் ஃபார் த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த இயரோட தட் மீன்ஸ் 2018ஓட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. இன்கம் சப்ஸ்கிரிப்ஷனோட இன்கம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ கால்குலேட் த இன்கம் ஃப்ரம் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த இயர் 2018 அப்படின்னு ஹெட்டிங் போட்டாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இது என்ன ஃபார்மேட்னா நார்மல் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார்மேட்டே தான். சப்ஸ்கிரிப்ஷனுக்காக ஒரு ஃபார்மேட் பார்த்தோம் இல்லையா, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல இன்கம் சைடு மட்டும் அந்த ஃபார்மேட் தான். ஆனால் இதில் வந்து இன்கம் மட்டும் கண்டுபிடிக்க கேட்டிருக்கனால நம்ம ஒரே அந்த பர்டிகுலர்ஸ் ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டில் போடுவோம். அண்ட் தென் செகண்ட் ஃபஸ்ட்டு நான் ஃபார்மேட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மைனஸில் 2 ஐட்டம் ப்ளஸில் 2 ஐட்டம் வரும். மைனஸில் வர்றது சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த இயர் ப்ரீவியஸ் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் மைனஸ் பண்ணுவோம். அண்ட் தென் சப்சிக்வெண்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணுவோம். ஆட் பண்ணக்கூடியது அவுட்ஸ்டாண்டிங் வந்து கரண்ட் இயரில் வராத அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா அதை ஆட் பண்ணுவோம். அண்ட் தென் அட்வான்ஸ் ஏதாச்சும் வாங்கியிருந்தோன்னா அதை வந்து தட் மீன் அடுத்த வருஷத்துக்கு உண்டானதை இந்த வருஷமே வாங்கி வச்சுருக்கோம் அப்படிங்கிற அட்வான்ஸை வந்து ஆட் பண்ணுவோம். அப்போ 2 ஆட் பண்ணுவோம், 2 மைனஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் காமனாக போடுவோம். ஓகேவா? இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் டியூரிங் த இயர் 2018 அப்படின்னு சொல்லி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 45,000 கொடுத்துருக்காங்களா. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் டியூரிங் த இயர் 2018 இது இவ்வளோ எழுத தேவையில்லை, பை சப்ஸ்கிரிப்ஷன் போட்டாவே ஓகே தான். 45,000 இதில் வந்து எந்த சேஞ்சஸுமே வராதனால நம்ம இது செகண்ட் காலத்தில் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த 2 ஐட்டமும் ஆட் பண்ணணுமா? நமக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லி 2 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் அட்வான்ஸ் இருக்குன்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ அட்வான்ஸ் அப்படிங்கிறது இதில் 2 அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எது அட்வான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4,000 தான் அட்வான்ஸ். ஏன் இந்த 7,000 அட்வான்ஸ் இல்லையான்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். நான் அதை சொல்கிறேன் கேட்டுக்குங்க. இப்போ லாஸ்ட் இயர் வாங்கியிருந்தோம், அட்வான்ஸ் வாங்கியிருந்தோம்னா அந்த அமௌண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ஓப்பனிங்கில் காட்டுவாங்களா. அப்போ இது என்னதுன்னா லாஸ்ட் இயர் வாங்கியிருக்கிற அட்வான்ஸ். அப்போ நம்ம எதை ஆட் பண்ணணும்? ப்ரீவியஸ் இயர் கரண்ட் இயரோடத ப்ரீவியஸ் இயர்லேயே வாங்கியிருக்காங்க அப்படின்னா நம்ம அதை வந்து ஆட் பண்ணுவோன்னு பார்த்தோமா. அப்போ இது ஓப்பனிங்லேயே கொண்டு வந்துட்டாங்களா. அப்போ ஓப்பனிங்லேயே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அந்த டேட்லேயே இவ்வளோ 4,000 வாங்கியிருக்காங்கன்னா அது எப்போ ரிசீவ் ஆன அமௌண்ட்டாக இருக்கும்? 17ல் ரிசீவ் ஆன அமௌண்ட். அப்போ ப்ரீவியஸ் இயரில் கரண்ட் இயர் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அட்வான்ஸ் அமௌண்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். ஓகேவா? 18ஓடது 17லே வாங்கிட்டாங்க. இப்போ இதுக்கான வேர்டிங்ஸ் பாருங்கள். Subscription received for 2018 in 2017. 2018ஓடது 17லே ரிசீவ் பண்ணியாச்சு. எவ்வளோ? 4,000. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். அவுட்ஸ்டாண்டிங் கொடுத்து நமக்கு வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ இதில் எது அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னா இதில் ஓப்பனிங் அவுட்ஸ்டாண்டிங்காக வராது, க்ளோசிங் தான் அவுட்ஸ்டாண்டிங்காக வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வருஷம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கையிலே அந்த வருஷம் 3000 நமக்கு யாரும் கட்டாமல் போயிடுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஞான உதயம் எதுவும் ஆகாது இல்லவா. அதனால் இது என்னென்னா நமக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 5,000 அந்த இயர் கடைசியில் தான் என்ன தெரியும் அப்படின்னா வராது, இயர் வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து வராது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம இயர் கடைசியில் தான் என்ன பண்ணுவோம், எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, எவ்வளோ லாஸ் இருக்குது, எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது கடைசியில் தான் பார்ப்போம். ஸோ அப்போ கடைசியில் தெரியக்கூடிய அமௌண்ட்டு தான் வந்து இந்த 5,000. ஸோ இதுதான் வந்து அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் 2018. அப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ 5,000 இந்த 2ஐயும் நம்ம ஆட் பண்ணோன்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 9,000 அப்படிங்கிறது வருது. இப்போ இந்த 2ம் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மைனஸில் வந்து 2 வரும். என்னென்னா சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரீவியஸ் இயரும் சப்சிக்வெண்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 7,000. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயரே ரிசீவ் பண்ணியாச்சு 7,000. ஆனால் இந்த இயர் ரிசீவ் பண்ணியிருக்கிறோம், இயர் எண்டிங்கில் இவ்வளோ பணம் இருக்குன்னு காட்டுறோம். அப்போ இது வந்து என்னென்னா நெக்ஸ்ட் இயரோடது 2019ஓடது. ஓகேவா? ஸோ 2019க்கானதை இப்போவே ரிசீவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போவே ரிசீவ் பண்ணியிருந்தோம்னா சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் நமக்கு இருக்குது. ஸோ அதை லெஸ் பண்ணாதான் நமக்கு இந்த இயர் எவ்வளோ இருக்குன்னு கரெக்டாக தெரியுமா.
ஸோ அந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணிக்கிறோம் ஓகேவா. நான் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ்ன்னு போட்டிருக்கேன் உங்கள் புக்கில் இருக்கிற வேர்டிங்ஸ் படி. நீங்கள் அப்படி போடுறதுக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் சப்சிக்வெண்ட் இயர் அப்படின்னு உங்கள் ஃபார்மெட்டில் இருக்குல்லவா அந்த வேர்டிங்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் மேலேயும் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் ப்ரீவியஸ் இயர் முன்னாடி இருக்கக்கூடிய இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறதையும் அதே வேர்டை மென்ஷன் பண்ணிக்கலாம். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3000. ஏன் இந்த 3000னா இது வந்து போன வருஷம் 2000 இயர் ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து 3000 அப்படிங்கிறது வராதுன்னு நமக்கு தெரியாதுன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ இது என்னன்னா 2017ஓட வராத அமௌண்ட்டு. அப்போ வராத அமௌண்ட் நம்ம எப்போ வாங்குவோம், நெக்ஸ்ட் இயரில் தானே ரிசீவ் பண்ணுவோம். அதனால 1/1/2018 3000 அப்படிங்கிறது காமிச்சிருக்காங்க. அப்போது சப்சிக்வெண்ட் ஃபார் ப்ரீவியஸ் இயர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 இருக்குது. சரியா. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தனித்தனியாக லெஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குதோ 10,000 டோட்டலாக நம்ம லெஸ் பண்ணிக்கிறோம். அப்போது இங்கே ஆட் பண்ணிக்கலாம் 45,000 எல்லாமே ஆட் தான். ஸோ 45,000 ப்ளஸ் 9,000 54,000 ஓகேவா. அப்போ 54,000லேருந்து 10,000 மைனஸ் பண்ணோன்னா எவ்வளோ கிடைக்குதுன்னா 44. அப்போ நமக்கு மேலே ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த இயர் 2018 அப்படின்னு கொடுத்துருக்கானா. ஸோ அப்போ இந்த இயரோட இன்கம் இந்த இயரில் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இந்த இயர் வாங்கியிருக்கிறது இந்த ரெண்டும் தான் ஓகேவா. ஸோ இதை போட்டு நம்ம ஆட் பண்ணையில் மீதி லெஸ் பண்ணிட்டோன்னா நமக்கான ஆன்சர் கிடச்சிருது ஓகேவா.